Dear students, இன்னைக்கு நம்ம interest on capital உடைய exercise sums பார்க்க போறோம். Exercise number 5 பாருங்க. Page number 113. Sums உள்ள போறோம். சரிங்களா? அதாவது மன்னன் and Ramesh share of profit and losses in the ratio of 3:2 and their capital on 1st April 2018 was Mannan rupees 1,50,000. Mannan capital rupees 1,50,000. 1,50,000. After that, another partner Ramesh capital equal to 1 lakh. 1 lakh rupees வந்து Ramesh ஓட capital. So now we are going to find the interest on capital. Interest on capital. Okay. First one Mannan. First partner பேரு Mannan. Mannan equal to rupees 1,50,000 into rate of interest is already mentioned in the sum. Sumல பாருங்க rate of interest mention பண்ணிருக்காங்க 6% per annum. ஒரு வருடத்துக்கு 6%. சரிங்களா? அப்போ 6/100 equal to எவ்வளவு வரும்? 9,000. செக் பண்ணிக்கோங்க. 9,000. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிம்பிள் கால்குலேஷன் பண்ணா இந்த ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க, இந்த ஜீரோ ரெண்டு கட் பண்ணிருங்க. மொத்தம் 1500 வருமா? 1500 into 6 போட்டீங்க அப்படின்னா 9,000 rupees கிடைச்சிடும். ஓகேவா? RAMESH Ramesh rupees 1 lakh. Rupees 1 lakh. The same percentage 6% per annum interest on capital. So 6/100 இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 into 6 equal to 6,000. இப்போ now we can write here Mannan interest on capital is rupees 9,000. Okay. Next Ramesh interest on capital is rupees 6,000. நம்ம journal entries பார்க்க போறோம். journal entriesல ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டிய விஷயம் என்னன்னா டேட் கம்பல்சரி எழுதிரணும், மறந்துட கூடாது. 31st March 2019 இதுல வந்து க்ளோசிங் முடியக்கூடிய டேட். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து interest on capital account debtor interest on capital account debtor அப்படின்னு எழுதிட்டு டோட்டலா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இப்போ வந்து மன்னா வந்து எவ்வளவு, ரமேஷ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதை நம்ம அப்படியே எழுத போறோம். அதாவது மன்னா வந்து 9,000 rupees, ரமேஷ் வந்து 6,000 rupees வருது. அப்ப அந்த ரெண்டை ஆட் பண்ணீங்க எவ்வளவு? 9,000 plus 6,000 வேணா பிராக்கெட்ல எழுதிக்கலாம் நீங்க. அப்போ உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? டோட்டலா வந்து 15,000. 15,000. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் யார் பார்ட்னர்? மன்னன் MENNAN. மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் to Ramesh account. Ramesh capital account. இப்போ மன்னன் கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடுல எழுதணும் 9,000 rupees
Ramesh capital account 6,000 rupees. Total 15,000. இதில் பிராக்கெட்டில் நேரேஷன் எழுதணும், மறந்துடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி. இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து செகண்ட் என்ட்ரி, செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி, profit and loss appropriation account debtor to profit and loss appropriation account. Appropriation, profit and loss appropriation account debtor to interest on capital account. Interest on capital account. எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 15,000. இது அப்படியே இருக்கு 15,000. ஓகேவா? இப்போ நேரேஷன் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்டு அப்படின்னு. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்டு. ஓகே, அவ்வளோதான். ரெண்டே ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான். சரிங்களா? 6 பார்க்க போறோம். எக்ஸசைஸ் நம்பர் 6 கவனிங்க. பேஜ் நம்பர் 114ல எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்க்குறோம். அதுவும் இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா போன சம்க்கு இந்த சம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன் பிட்வீன் தி இயரில் தே ஆர் கிவிங் த அடிஷனல் கேபிட்டல் உள்ள கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்க ஒன்றும் குழப்பமே வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷ் கொண்டு வந்த கேபிட்டல் அப்படியே எழுதுறீங்க. பிரகாஷ் கேபிட்டல். பிரகாஷ் கேபிட்டல் எவ்வளவு? ரூபீஸ் 3 lakhs. ரூபீஸ் 3 lakhs ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் interest equal to 6% per annum. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இவர் கொண்டு வந்த 3 lakhs வந்து 6% அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs into 6/100. இப்போ எவ்வளவு வரும் பாருங்க. இந்த ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. 2 பாத்தீங்க அப்படின்னா 3000 into 6 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 18,000 rupees கிடைச்சிருமா? ஓகே. நெக்ஸ்ட் இவர் கொண்டு வந்து அடிஷனல் கேபிட்டல் பிரகாஷ் கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, கவனிங்க. சம்ல பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக தெரியறதுக்காக. பாருங்க, on 1st July 2018ல பிரகாஷ் introduced additional capital on rupees 60,000 ன்னு சொல்றாரு. 60,000 rupees வந்து additional capital. Additional capital introduced by Prakash. எவ்வளவு கொண்டு வராரு? 60,000 rupees கொண்டு வராரு. அப்போ 60,000க்கு 6% நீங்க போடணும் கண்டிப்பா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போ எத்தனை மாசத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதுதான் இங்க பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க கண்டுபிடிக்க போறோம். நம்ம எவ்வளவு மாசம் தள்ளி கொண்டு வராருன்னு பாருங்க. கவனிங்க, டேட் கவனிங்க. 1st July. நல்லா பாத்துக்கங்க. கணக்கு ஆரம்பிக்கிற இயர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1. ஆனா இவர் இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1st July 2018ல கொண்டு வர்றாரு. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 31st கணக்கு முடிக்கிறோம். நம்ம
அப்போ 9 months. ஓகேவா? 9/12. ஃபர்ஸ்ட் 3 months வராது. என்ன காரணம்னா அவர் கொண்டு வரதே ஜூலைல தான் கொண்டு வர்றாரு. கணக்கு ஆரம்பிக்கிறது ஏப்ரல்ல. இப்போ ஏப்ரல் மே ஜூன் 3 months வராது. ஜூலை 1st இருந்து கணக்கு போடணும். ஜூலை 1st இருந்து மே 31st வரைக்கும் கணக்கு போடணும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 9 months. ஓகேவா? இப்போ நாம இதை கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு அமௌண்ட்னு பார்க்கணும். பாருங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கங்க. இப்போ 3600 into 9 divided by 12 போட்டீங்க அப்படின்னா 2700 rupees வரும். ஓகேங்களா? கால்குலேட்டர் வச்சு போட்டுக்கங்க. அப்படியே சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ 20,700 rupees. இது வந்து யாரு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பை பிரகாஷ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பிரகாஷ் அப்படிங்கிறது எவ்வளவுங்க? 20,700. ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து யாரோடது பார்க்க போறோம்? சுப்ரியாவோடது பார்க்க போறோம். சுப்ரியா எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வராங்க? சுப்ரியா கேபிட்டல் எவ்வளவு எடுத்துட்டு வராங்க பாருங்க. சம்ல 2 lakhs rupees கொண்டு வராங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் equal to 6% per annum. மறந்துடாதீங்க, per annum கொடுத்திருப்பான். சம்டைம்ஸ் per month கொடுத்திருப்பாங்க. மந்த் கொடுத்திருந்தா by 12. சரிங்களா? அது 12 மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 2 lakhs into 6% போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? கால்குலேட் பண்ணுங்க. 12,000 rupees வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுப்ரியாவுடைய அடிஷனல் கேபிட்டல் introduced by சுப்ரியா அப்படின்னு எழுதிக்கீங்க. இது கொஞ்சம் 2 சம் எழுதுனீங்கன்னாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்படி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க. சுப்ரியா சம்ல பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். 30,000 rupees கொண்டு வராங்க எக்ஸ்ட்ரா அடிஷனல் கேபிட்டல். இப்படி கொண்டு வரும்போது 30,000 into 6/100. என்ன காரணம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6ங்க. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது தான் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா டூரிங் தி இயர் மட்டும் சொல்லிக்கிறாங்க. டூரிங் தி இயர் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேண்டேட்டரியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 6/12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எப்பவுமே வந்து மேண்டேட்டரியான விஷயம் என்ன அப்படின்னா டூரிங் தி இயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க 6 months எடுத்துக்கணும். மினிமம் எவ்வளவுன்னா 6 months எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி இல்ல இந்த மாதிரி மந்த் கொடுத்து இயர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த எந்த இயர்ல எந்த மந்த்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அந்த மந்த்ல இருந்து இயர் எண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு. பிரகாஷ் வந்து 1st ஜூலைங்கிறதுனால 1st ஜூலைல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணி 9 months வருது போட்டிருக்கிறோம். சரிங்களா? இங்க வந்து டூரிங் தி இயர் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கண்டிப்பா 6 months எடுத்துக்கணும். 6/12 மறந்துடாதீங்க. சரிங்களா? இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. இப்படி சொல்லியிருந்தாங்க டூரிங் தி இயர்னு சொல்லியிருந்தாவே கண்டிப்பா நீங்க 6/12 போட்டுக்கணும். இது வந்து மேண்டேட்டரி. சரிங்களா? ஓகேவா? பாருங்க. 30,000 into 6/100 into 6/12 போட்டுக்கிறோம். இப்போ நீங்க இந்த 2 ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 300 into 6 1800 into 6 divided by 12 போட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிக்க 900 வரும் கண்டிப்பா. அப்போ வந்து 12,900 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் சுப்ரியா அப்படின்னு சொல்றோம். இப்போ 2 பேர்த்தோடைய இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம் செப்பரேட்டா. நீங்க அடுத்து ஜேர்னல் என்ட்ரி போடும்பொழுது இந்த 2 பேர்த்தோடைய கேபிட்டல் பிளஸ் அடிஷனல் கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து அவங்க அக்கவுண்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இவருக்கு வந்து பிரகாஷ் வந்து 20,700, சுப்ரியா வந்து 12,900. சுப்ரியாவுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். பாருங்க,
ஃபர்ஸ்ட் டேட் எழுதணும் மறந்துடாதீங்க. 31st March 2019. அதாவது ஏப்ரல் 1 2018ல ஆரம்பிச்சு மார்ச் 31st முடியுது சம். சரிங்களா? அப்ப நீங்க கணக்கு இயர் எண்ட்ல தான் இது க்ளோஸ் பண்றோம். அதனால இயர் எண்டோட டேட் தான் இங்க எழுதணும். சரிங்களா? 31st March 2019. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார் டு interest on capital account. Interest on capital account debtor to partners capital account. Prakash capital account debtor, sorry, credit. Prakash capital account to Supriya capital account. Supriya capital account. ஓகேவா? நேரேஷன் கண்டிப்பா எழுதணும், மறந்துடாதீங்க. Interest on capital provided. Interest on capital provided. Interest on capital provided. மறக்காம எழுதிடுவோம். சரிங்களா? இப்போ interest on capital எவ்வளவு இருக்குது? ரெண்டு பேருக்கு சேர்த்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்களா? அதாவது பிரகாஷோட இது வந்து பாத்தீங்கன்னா 20,700, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,900. அப்ப டோட்டல் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 3,600 வருது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 33,600 ரெண்டு பேருக்கு சேர்த்துக்கணும் அமௌண்ட். 33,600. இப்போ இவருடைய கணக்கு தனியாக கிரெடிட் பேலன்ஸ் எழுதுறீங்க. அதாவது பிரகாஷோட இது பார்த்தீங்கன்னா 20,700, சுப்ரியாவுடைய இது பார்த்தீங்கன்னா 12,900. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 33,600. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இதே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு நம்ம வந்து அப்படியே என்ன பண்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து செகண்ட் இது எழுதுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debtor. Appropriation account debtor. Profit and loss appropriation account debtor னு போட்டு இந்த 33,600 எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்தது interest on capital to interest on capital account. Interest on capital account போட்டு 33,600 அந்த அமௌண்ட் அப்படி எழுதுறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா interest on capital closed னு எழுதுவோம். Interest on capital closed. இந்த வருடத்திற்குரிய interest on capital இந்த பார்ட்னர்ஸ்க்கு க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட முடிஞ்சது சம். எக்ஸசைஸ் நம்பர் 7 பேஜ் நம்பர் 114ல அதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து சம் இங்க எழுதியிருக்கிறேன். சம் உங்களுக்கு தெரியாதவங்க புக் வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேகம். பேகம் வந்து எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வராங்க அப்படின்னா 1 ஜனவரியில ரூபீஸ் எவ்வளவு கொண்டு வராங்க? 50,000 ரூபீஸ் கொண்டு வராங்க. 50,000 ரூபீஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4%. ஓகேங்களா? பர் annum ஒரு வருடத்துக்கு. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க. அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? பேகம் 1 அக்டோபர்ல கவனிச்சுங்க. சம் பாத்துங்க. 1 அக்டோபர் 2018ல
பேகம் அடிஷனல் கேபிட்டல் வந்து 10,000 rupees கொண்டு வர்றாங்க. இப்போ இது நீ எழுதி வச்சுக்கிறீங்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மூணு விஷயம் கிடைச்சிச்சு, இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் rupees 50,000 into 4/100 4% எவ்வளவு வரும் பாருங்க. 50,000 இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடுங்க. 500 into 4 2,000 rupees. 2,000. நெக்ஸ்ட் ஒன் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் இவர் எவ்வளவு கொண்டு வர்றாரு? 10,000 rupees கொண்டு வர்றாங்க. எப்ப கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கணும். 1st October 2018ல கொண்டு வர்றாங்க. அப்போ 1st Octoberல இருந்து கணக்கு போட்டுக்கணும் நீங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 months. ஓகேவா? ரைட். இப்போ வந்து 4/100 into எவ்வளவு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்க? 3 months. 3/12 போட்டீங்க எவ்வளவு வரும் பாருங்க. இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிருங்க. 400 1200 1200/12 100. ஓகேவா? செக் பண்ணி. அப்ப மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 2100. இது யாருடைய? பேகத்துடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பேகம் இன்ட்ரெஸ்ட் ஆன் capital rupees 2100. ஓகேவா? அடுத்தது இது முடிஞ்சது. அடுத்து வந்துங்க ஃபாத்திமா கேபிட்டல். எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வராங்க பாருங்க. ஃபாத்திமா எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வராங்க ஆரம்பத்துல? கவனிங்க. 40,000 rupees. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு எழுதிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் equal to 4% per annum. ஓகேவா? அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க. on 1st May 2018ல பாத்திமா வந்து introduced an additional capital of rupees 9,000. நல்லா கவனிக்கணும். 1st Mayல கொண்டு வராங்க. அப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 months. 8 months ஆச்சுங்களா? இப்போ அடிஷனல் கேபிட்டல் இவங்க எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க. 9,000 rupees. 9,000 rupees கொண்டு வராங்க. இப்போ வந்து நம்ம இது எப்போ? 1st May. முடிஞ்சா நீங்க அந்த இதை கூட இங்க எழுதிக்கலாம். 1st May to 31st December. அப்ப எவ்வளவு months வருதுங்க? 8 months. இத கூட நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ நாம கண்டுபிடிக்கிறோம். ஃபாத்திமா வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வராங்க? 40,000 rupees. அதுக்கு வந்து per year எவ்வளவு percentage? 4%. அப்ப எவ்வளவு ஆச்சுங்க? பாருங்க. 4% னா 40,000 rupeesக்கு 1,600 வந்துருக்கு. அடுத்தது வந்துங்க இப்போ அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வராங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து 9,000 rupeesக்கு 4% எத்தனை மாசம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி? 1st May இருந்து டிசம்பர் வரைக்கும் 8 months கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த 8 months எழுதணும். அத பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/12. அப்ப எவ்வளவு வரும்? இது போட்டு பாத்தீங்க அப்படின்னா 240 வரும். சரிங்களா? 240. இது சம் போட்டு பாத்துங்க. இதுதான் மொத்தமா எவ்வளவு ஆச்சுங்க? 1,840 rupees வரும். பாருங்க, செக் பண்ணி. இது வந்து என்னது? பாத்திமாஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பாத்திமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் rupees 1,840.